ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரோன் தமிழன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஜிட்டல் வீடியோ டிரான்ஸ்மிட்டர் உள்ள ஒரு ட்ரோனை எப்படி அசம்பிள் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா நம்மளோட நண்பர் ஒருத்தர் ஒரு சர்வீஸ்க்காக நம்மளுக்காக கொடுத்தாரு. இப்போ நம்ம அதை பிரித்து அவருக்கு ஏற்றாப்புல நம்ம இதை அசம்பிள் பண்ண போகிறோம். அவர் ஏற்கனவே காம்பனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணனால ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டிங் காம்பனண்ட் வச்சு தான் இந்த ட்ரோன் பண்ண போகிறோம். எதுவும் புது காம்பனண்ட் நம்ம செலக்ட் பண்ணலை. பட் அவர் செலக்ட் பண்ணதில் நிறைய தப்புகள் இருக்கும். அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை எப்படி நெக்ஸ்ட் டைம் அவர் வந்து ஃபியூச்சரில் இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் சேர்த்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோட ஃபோக்கஸே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து அசம்பிள் பண்ணுறதை போடுறாங்க. பட் ஆனால் யாருமே வந்து எந்த காம்பவுண்டை எந்த ஃப்ரேம்க்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்றத பார்ட்டை யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதில்ல. அந்த பார்ட்டையும் நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இதோட மேஜர் ஃபோக்கஸே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்த்துருவோம். இது செலக்ட் பண்ணிக்க ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ரோட்டார் ரியாட்டோட CL1 வெர்ஷன் ஃப்ரேமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜேயோட ஏர் யூனிட்டு VTXக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா T-Motoட வெலாக்ஸ் பிராண்டு வெர்ஷன் 3 KV1750 மோட்டரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடிபியோட F405 வெர்ஷன் 4 ஃப்ளைட் கண்ட்ரோலர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிக் செட்டு 55 amps ESC ஸ்பீடிபியோடது. இதோட ஜிபிஎஸ் என்ன செலக்ட் பண்ணியிருக்காருன்னா HGLRCயோட M100 ஜிபிஎஸ். ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா ELRS ரிசீவர் ஸ்பீடிபியோட தான் இதுவும். ஸோ இது எல்லாமே ஒரு செலக்ட் பண்ணியிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இவர் பண்ண தப்பு பார்த்தீங்கன்னா, இந்த CL1 ஃப்ரேம் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ஏர் யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் ஆகலை. அதனால தான் நமக்கு வந்து ரீடிசைன் பண்ணி டாப்பில் வைக்கிறோம். ஸோ ஃப்ரேம் செலெக்ஷனில் அவர் வந்து ஃபஸ்ட்டு மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. அதை நீங்கள் பண்ணிடாதீங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் ஃப்ளைட் கண்ட்ரோலர் ஸ்பீடிபியோட F405 வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் பீட்டா ஃப்ளைட் இல்லை ஐனாவை தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் ஃபியூச்சரில் வந்து அட்டானமஸ் ட்ரோன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் திருப்பி வேறு ஃப்ளைட் கண்ட்ரோல் வாங்குற மாதிரி ஆயிடும். இதை நீங்கள் சரி பண்ணீங்கன்னா ஃபியூச்சர் ஸ்டிக்காக ஒரு ஃப்ளைட் கண்ட்ரோல் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மல்டிபர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். தேர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் மோட்டரில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த மோட்டர் செலெக்ஷனில் அவர் என்ன தப்பு பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெலாக்ஸ் பிராண்டில் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2207ல் 5 kV டிஃப்ரெண்ட் கேவியில் மோட்டர்ஸ் இருக்குது. 1750, 1950, 2050, 2550, 1500. இது எல்லாத்தோட ப்ரைஸும் $14.9 தான். ஸோ இந்த மோட்டரோட கீழே டேட்டா ஷீட் போய் பார்த்தீங்கன்னா இந்த என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காரு அப்படின்றது கிளியராக தெரியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் 1500 kVயில் வாங்கியிருந்தாருன்னா 4 inch ப்ரொப்பலர்லேயே 100% த்ராட்டில் வந்து 1.6 kg த்ரஸ்ட்டு உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் இது 1750 வாங்கியிருக்கனால 100% த்ராட்டில் அது 1.3 kg தான் தருது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் த்ரஸ்ட் லாஸ் ஆகிருக்கு இங்கேயே வெறும் 4 inchலேயே. அதே மாதிரி 5 inchக்கு போனீங்கன்னா 4 inchக்கு பதிலாக 5 inch ப்ரொப்பலர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 1750 மோட்டர் வந்து 100% த்ராட்டில் 1.3 kg தருது. அதே 1500 kV மோட்டர் பார்த்தீங்கன்னா 100% த்ராட்டில் 1.9 kg தருது 5 inchக்கே. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 400 to 500 கிராம் த்ரஸ்ட் டிஃப்ரென்ஸ் தருது. இது மட்டும் இல்லாமல் 6 inch 7 inch இந்த எல்லா ப்ரொப்பலருமே 1500 kVயில் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த 1750 kVயில் 4 inch 5 inch தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ப்ரைஸ் ஒன்று தான். ஆனால் அவர் வந்து கேவியை மாற்றி செலக்ட் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி அனலைஸ் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபியூச்சரில் நீங்கள் பெரிய ஃப்ரேம் பில்ட் பண்ணணுனாலும் இந்த மோட்டர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ரீயூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அது ஒரு மிஸ்டேக். ஸோ இந்த மோட்டரை எப்படி செலக்ட் பண்ணணும், இல்லை அதோட டேட்டா ஷீட் எப்படி பார்க்கணும்னு தெரிலனா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட பழைய வீடியோட லிங்க் இருக்குது. அதில் மோட்டர் எப்படி செலக்ட் பண்ணணும், இந்த டேட்டா சார்ட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்னு இருக்குது. அதுக்கும் மேலே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், வில் கிளாரிஃபை இட். சரி வாங்க குயிக்காக நம்ம இந்த ஃப்ரேமை அசம்பிள் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஃப்ரேம் அசம்பிளி முடிஞ்சு. சிம்பிள் தான், நம்ம ஒரு எல்லா ஸ்க்ரூவையும் தூக்கி மாட்டிடுவோம், அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ESC வந்து 55 amps. இதில் வந்து ஒவ்வொருத்தர் வந்து இந்த போர்ட்லேயே வந்து இந்த கெப்பாசிட்டரை மவுண்ட் பண்ணுவாங்க. இங்கேயும் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை இங்கே கனெக்டிவிட்டியும் கொடுத்துக்கலாம். இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணப்போ ஏதாவது இடிக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து கரெக்டாக நம்மளுக்கு என்ன பொசிஷன் வேணுமோ அதுக்கு ஏற்றாப்புல இது பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இப்படி அவுட் சைடு வர மாதிரி வச்சுட்டா பெஸ்ட்டு நம்மளுக்கு. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு.
அடுத்து ஃப்ளைட் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கனெக்ட் ஆயிருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபிஎஸ்க்கு ஒரு கனெக்ஷன் போயிருக்கு, ஒரு ஒயரு. இது ஏற்கனவே சால்வ் பண்ணனால நான் தொடரல. ஸோ இங்கே பீப் வரதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கரை செட் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் ரிசீவரை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கனெக்ஷன்ஸில் வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா, ஜிபிஎஸ்ல ஆர்எக்ஸ், அதாவது ஜிபிஎஸ்க்கு ஆர்எக்ஸ் வரது வந்து நம்ம ஃப்ளைட் கண்ட்ரோலில் டிஎக்ஸில் கனெக்ட் பண்ணோம். ஜிபிஎஸ்ல டிஎக்ஸ்லேருந்து வரது வந்து இங்கே ஒயரை வந்து நம்ம ஃப்ளைட் கண்ட்ரோலில் ஆர்எக்ஸில் கனெக்ட் பண்ணும். அதே மாதிரி தான் ரிசீவர் இருக்கும், சேம். டிஎக்ஸ்லேருந்து வரது ஆர்எக்ஸ்க்கும், ஆர்எக்ஸ்லேருந்து வரது டிஎக்ஸ்க்கும் கொடுக்கணும். மோஸ்ட் கனெக்ஷன்ஸ்ல வந்து டிஎக்ஸ் ஆர்எக்ஸ் எங்கே வந்தாலும் நீங்கள் வந்து காம்போனன்ட்டோட ஆர்எக்ஸ் டிஎக்ஸ், ஃப்ளைட் கண்ட்ரோலோட டிஎக்ஸ்க்கும் அதோட டிஎக்ஸ் வந்து ஆர்எஸ்க்கும் கனெக்ட் பண்ணும். மோஸ்ட்லி தான் வரும், ஒரு சில காம்பனன்ஸ் தவிர. அது என்ன நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஒன்லி 3 காம்பனன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இஎஸ்சி கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட் இருக்கு. இப்போ இந்த ஃப்ளைட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ ஃப்ரண்ட் நோக்கி எப்பயுமே வச்சுக்கோங்க. இன்கேஸ் வேற ஆங்கிள் வச்சிங்கனாலும் பிரச்சனை இல்லை, அதுக்கு வந்து நம்ம சாஃப்ட்வேர்ல போய் செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இப்போ டிஃபால்ட்டா இல்லை பீட்டா ஃப்ளைட் இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ அதனால டிஃபால்ட் செட்டிங்ஸ்லேயே வச்சிருக்கேன். ஸோ இது வந்து என்னோட ஃப்ரண்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கேமரா இருக்கதான். ஸோ அதை நோக்கி இருக்க மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நெக்ஸ்ட் இஎஸ்சி கனெக்ட் பண்ணி விடலாம். நம்ம ஜிபிஎஸ் வந்து இங்கே மவுண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஹோல்ஸ் விட்டு ஜிபிஎஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இன்பிடிங் விட்டா இன்னும் பெட்டர். ஸோ அதனால நான் இந்த கேப் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ரிசீவர் பார்த்தீங்கன்னா பீப் வந்து ஃப்ரண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி ஸ்பேஸ் இருக்கு. ஸோ நான் வச்சுக்கேன். ரிசீவர் வந்து நம்ம டாப் லைட்டோட அட்டாச் பண்ணிப்போம். அட்டாச் பண்ணிட்டு அதையும் இங்கே பேக் சைடில் கனெக்ட் பண்ணிப்போம். ரிசீவர் பண்ணியாச்சு, எல்லாமே ரெடி. ஜிபிஎஸ் நம்ம வந்து சரி, நம்ம ஒரு 70% பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஒன்லி இந்த மோட்டர் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணோம். அதையும் ரெடி பண்ணிட்டோம்னா முடிஞ்சு. இங்கே ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ரிசீவர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லா காம்பவுண்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, டைரக்ஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கு. இப்போ அடுத்து மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டர்லாம் மவுண்ட் பண்ணிட்டோம். இங்கே மோட்டர் மவுண்ட் பண்ணும்போது நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மோட்டரோட ஹப்பில் இந்த ஸ்க்ரூ, நம்ம கொடுக்குற ஸ்க்ரூ வந்து இந்த ஹப்பை தாண்டி வெளில வரக்கூடாது. அப்படி வெளில வந்துச்சுன்னா அதை வந்து இந்த மோட்டரோட காயிலில் போய் இடிச்சு மோட்டரை டேமேஜ் பண்ணும். இது வந்து நிறைய தடவை எனக்கு நடந்திருக்கு. ஸோ அதனால இதை வந்து ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர்ஸோட வயர்ஸை மட்டும் சால்டர் பண்ணோம். அதை சால்டர் பண்ணிட்டோம்னா டாப் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, வில் see that. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டரை சால்டர் பண்ணியாச்சு, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, அவர் ஏற்கனவே வேறு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தனால இதை கரெக்டாக சால்டர் பண்ண முடியல. இது ஆக்சுவலாக இந்த பில்லரில் எடுத்து இப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம சால்டர் பண்ணோம். பட் இப்போதைக்கு ஒயர்லேருந்து பார்த்ததுனால ஆஸ் இட் இஸ் நம்ம சால்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தோம்னா இந்த இதுக்கு ஃபர்ம்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்மிட்டரோட நம்ம இந்த ஏஆர்எஸ் ரிசீவரை எப்படி வந்து நம்ம பேர் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபர்ம்வேரில் வந்து, அதாவது பீட்டா ஃப்ளைட் சாஃப்ட்வேரில் போயிட்டு நம்ம என்னென்ன காகுலுக்கான பேராமீட்டர்லாம் செட் பண்ணணும், எப்படி இது பண்ணணும், அப்புறம் அந்த ஜிபிஎஸோட செட்டிங்ஸ்லாம் என்னென்ன பண்ணணும். ஸோ அது வந்து நம்ம ரிட்டர்ன் டு ஹோம் இது பண்ணோம்னா வீட்டுக்கு திருப்பி ரிட்டர்ன் வரது எப்படி, இது எல்லாமே நம்ம வந்து செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கஸ்டமைஸ்டாக லித்தியம் அயன் பேட்டரியும் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் ட்ரோன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.